வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடியை அதிமுகவில் இருந்து விரட்டியடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டோம். ரகசியமாக முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது கூட்டாக இணைந்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு ஒரு முக்கிய குழு ஒன்றை மறைமுகமாக ஏற்பாடு செய்திருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி இனி அதிமுகவில் தேவையில்லை, 2026 விட்டுவிட்டால் எதிர்காலம் என்பது அதிமுகவின் ஆட்சி இல்லாத ஒரு தமிழகமாக மாறிவிடும் என்பதை புரிந்துதான் இந்த முடிவை எடுக்கப் போவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவில் இனி ஒருபோதும் நாங்கள் வைத்துக்கொள்ள மாட்டோம் என்பதை முன்னாள் அமைச்சரான சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி மற்றும் முக்கிய அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இது எடப்பாடி பழனிசாமியின் காதிற்கு செல்ல அதிமுகவில் தற்பொழுது இரவோடு இரவாக மிகப்பெரிய அளவிலான மோதல்கள் ஏற்பட்டுள்ளது. இதில் ஒன்றாக இணைந்து முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மீண்டும் ஒரு பொதுக்குழுவை ஏற்பாடு செய்து பொதுச் செயலாளர்களை தேர்தல் முறைப்படி ஏற்பாடுகள் நடத்த வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும். ஏனென்றால் அதிமுக என்பது திமுகவின் நேரடியான எதிரி. அதேபோல்தான் திமுக இவர்கள் இருவரில் யாராவது ஒருவர் அதிமுக அல்லது திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில்தான் 50 ஆண்டுகால அரசியல் அமைந்திருக்கிறது. தற்பொழுது திடீரென்று அதிமுகவிற்கு பதிலாக பாஜகவோ அல்லது நாம் தமிழரோ தற்பொழுது விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகமோ அமைந்தால் இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அரசியலில் மாறும். எடப்பாடி என்ற ஒரே எதிரியை வைத்துக்கொண்டு அதிமுக மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவரை கட்சியிலிருந்து விலக்கி தேர்தல் முறைப்படி மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கு பன்னீர்செல்வம் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கும் முடிவுகளை எடுத்திருப்பதாக ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்குமா? முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.